விஜயா ரோகிணியை புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? 3 மருமகள்ல எனக்கு ரோகிணியை தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இது என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அப்பப்பப்பா பார்லர் நம்ம அப்படி தலை மேல தூக்கி வச்சுட்டு ஆடுற மாதிரி இருக்கே. இதுக்கு முன்னாடி என் அம்மா ஏதோ ஒரு பேர் சொல்லி திட்டுவாங்களே, என்னது அது அப்படின்னு முத்து கேட்கிறாரு. அதுவா ஃப்ராடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே ரோகிணிக்கு கோவமா வருது. பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருடா, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏன்னாங்க வாங்க, டைம் ஆகுது போகலாம் அப்படின்னு ரோகிணி அங்க இருந்து அப்படியே கூட்டிட்டு போறாங்க. ஏங்க அப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. இங்கே பாரு, அவனை இஷ்டத்துக்கு அவன் என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லாத, உன்னால தான் அவன் கெட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. மீனாவும் பூ கொடுக்க போகிறாங்க. அங்கேருந்து பூ கொடுக்க போகும்போது இந்தாங்க பூ கேட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பூ கொடுக்குறாங்க. இங்கே பாரு மீனா, அவங்க ஒரு 15 முழம் பூ கேட்டாங்க, கொடு அப்படின்னு வாங்கி பார்க்குறாங்க. பார்த்தா சாமந்தி பூ இருக்குது. மீனா என்ன பண்ணுற நீ? நான் உங்ககிட்ட மல்லிப்பூ தானே கேட்டேன், அதுவும் சாமந்தி பூ கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, மல்லிகைப்பூ கேட்டிங்களா, நான் மறந்துட்டேன்க்கா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. என்ன மீனா இப்படி பண்ணிட்டேன் நீ? சரிக்கா, நான் போய் கட்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. மீனாக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியலையே. ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா தான் இருக்கா. ஏதோ மாற்றமா இருக்கு. ஒரு வேளை அவங்க வீட்டுக்கார் மறுபடியும் குடிக்கிறாரோ என்னவோ, அதை வெளியே சொல்ல முடியாமல் மன கஷ்டத்தில் இருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூ விற்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து முத்து வராரு. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், மீனாக்கு என்ன ஆச்சு? ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாகவே இருக்கா, எல்லாமே தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கா, ஏதோ மன கஷ்டத்தில் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்து போகிறாரு. அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. மீனாக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே, ஏன் இப்படி இருக்கா, ஒன்றுமே புரியலையே. ஆனால் அவள் ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து தான் இப்படி இருக்கா. அந்த ஊருக்கு போகும்போது கோயிலில் ஒருத்தன் சொன்னான், ஒரு பைத்தியக்கார மாதிரி இருந்தான். அவன் சொன்னான், இந்த ஊரை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை அதனால பயந்துட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அப்படி பயந்துட்டா கூட எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே கயிறு கொடுப்பாங்க, வாங்கி கட்டினா பயம் போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ கடவுளை, இதுக்கெல்லாம் கயிறு கட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. சரி, நீ அட்ரஸ் அனுப்பு, நான் போய் பார்க்குறேன், கயிறு வாங்கிட்டு வந்து நான் மீனாக்கு கட்டி விடுறேன், அப்படியாவது பயம் போதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காரு. மீனா பயங்கரமாக டென்ஷனாகவே இருக்காங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அந்த ரோகிணி? ஒன்றுமே சொல்லவும் விட மாட்டா, என்னையும் சொல்ல விட மாட்டா. எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கு, என்னால் எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாகவே யோசிச்சுட்டு போகிறாங்க. போயிட்டு பூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்ன மீனா, என்ன நடந்தது, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையேக்கா, நான் எப்பவும் போல் தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, உனக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு மீனா அப்படியே சமாளிக்கிறாங்க. போகிறாரு, விட்டு ஆஃபீஸில் போய்ட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவங்க ஃப்ரெண்டும் கூட இருக்காரு. இங்கே பாரு, இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்கணும், புரியுதா, எல்லாரையும் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் சரிங்கலாம் சொல்லக்கூடாது, பாஸ், என்ன பாஸ்ன்னு கூப்பிடு அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. உனக்கு போனால் போதுன்னு வேலை போட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க பாஸ், நீ போ, அந்த பொண்ணெல்லாம் அனுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு பொண்ணு வருது, கேள்வி கேட்குறாரு, ஏதோ மாற்றி கேட்குறாரு. அந்த பொண்ணுக்கு கோவம் வருது. நீ போமா, உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு பொண்ணு வருது, பேர் என்ன? ஜீவா. ஓ ஜீவாவா, சரிம்மா, நீ ஒரு பிஏவா இருக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்குறாரு. அந்த பொண்ணு எல்லாமே சொல்லுது. பாஸ்க்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஓ சரிம்மா உனக்கு நான் வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்குள்ளே ரோகிணி வராங்க. வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. என்ன மனோஜ் இது? பேர் ஜீவானோடனே உடனே வேலைக்கு ஆள் எடுத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. ஐயோ ரோகிணி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, நாம் இப்போ பெரிய பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாரு, ஆஃபீஸ் இருக்கணும், பிஏ இருக்கணும், எல்லாமே இருக்கணும், புரியுதா, அப்போ தான் பிஸ்னஸை டெவலப் பண்ண முடியும், முன்ன மாதிரி நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு அப்படியே கோவமாக வருது. அப்படியே பார்க்குறாரு மனோஜும் பார்க்குறாரு. ஐயோ என்ன இவ இப்படி கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு.